சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு கடந்த ஓராண்டுக்கும் அதிகமாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த வழக்கு விசாரணையானது வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதி தான் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளிக்குமா அளிக்காதா என்பது குறித்து உத்தரவு பிறப்பிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணையானது முதல் வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அமலாக்கத்துறை கால அவகாசம் கோரியதாலும் இன்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகாததாலும் இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பாக ஆகஸ்ட் 20ஆம் தேதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க கோரி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்த போதிலும் அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து இந்த வழக்கில் விசாரணை உத்தரவு ஆகியவை ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்படுமா அல்லது ஜாமீன் மறுக்கப்படுமா என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கு விசாரணை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் ஜாமீன் மனு மீது உத்தரவானது 20ஆம் தேதி தான் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.